அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2024 அதனுடைய இந்த கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எத்தனை மார்க்ஸ்க்கு எழுதணும், இன்டர்வியூ எத்தனை மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா இதில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நாம இந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பாருங்கள், இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ என்ன ஸ்கீமு, இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எழுதணும், அதாவது ரிட்டன் எக்ஸாம் எவ்வளோ மார்க்ஸ் எழுதணும், அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, த மார்க்ஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஷால் பி ஃபிக்ஸ்ட் as 200. 15% ஆஃப் த மார்க்ஸ் ஷால் பி ஃபார் இன்டர்வியூ. அப்போ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த பேப்பர் 1ல் 50 MCQ, அதே போல் பேப்பர் 2லையும் இந்த 50 MCQ இருக்குது. இதில் பாருங்கள், அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட், இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட் டோட்டலாக 200 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? டோட்டலாக 200 மார்க்ஸ் இருக்குது. அதில் பேப்பர் 1 வந்து 100 மார்க்ஸு, பேப்பர் 2 வந்துட்டு 100 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 200 மார்க்ஸ். அந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 3 hours, அதாவது காலையில் ஒரு 3 hours வச்சுருக்குறாங்க, அடுத்தது ஆஃப்டர்நூன் ஒரு 3 hours வச்சுருக்குறாங்க. அப்போ பேப்பர் 1 வந்து காலையில், பேப்பர் 2 வந்துட்டு ஆஃப்டர்நூன். அப்போது இந்த செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இல்லைங்களா? செக்ஷன் ஏல 50 கொஸ்டின்ஸ், அதில் 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ். அப்போ தமிழ் லாங்குவேஜில் ஒரு 25 கொஸ்டின்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக ஜிகேயில் ஒரு 25 கொஸ்டின்ஸ். எல்லாமே 1 மார்க் தான், எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். அப்போ 50 × 1 50 மார்க்ஸ், 50 × 1 50 மார்க்ஸ். ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. அப்போ செக்ஷன் ஏல தமிழும் ஜிகேயும் இருக்குது. 25 தமிழ் ஒரு 25 மார்க்ஸ், 25 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா ஜிகே ஒரு 25 கொஸ்டின், டோட்டலாக 50 மார்க்ஸ். செக்ஷன் ஏ, பேப்பர் 1 செக்ஷன் ஏ. இது வந்து பேப்பர் 1 செக்ஷன் பி, இல்லை பேப்பர் 1 செக்ஷன் பி. அப்போ இந்த செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, த கொஸ்டின் ஃப்ரம் செக்ஷன் பி ஆஃப் பேப்பர் ஷால் பி பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் 2 levels ஆஃப் த ரிவைஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. அப்போ இந்த ரிவைஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒவ்வொரு லெவலாக இருக்குது. ரிமெம்பரிங், அதுக்கப்புறமா அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங், ரெஃப்ளெக்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி இங்கே வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதா கேட்குறாங்க. அப்போ அதில் பாருங்கள், இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் என்ன இருக்குது பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் 2 level ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? அதுக்கப்புறமா இது வந்துட்டு எங்கே, பேப்பர் 1 இல்லையா, பேப்பர் 1 செக்ஷன் பியில் இதாக இருக்குது இல்லையா, செக்ஷன் பி descriptive type reflecting all units from respective subjects with adequate choice. அப்போ இது வந்துட்டு 2 hours இல்லை, ஃபஸ்ட்டு 1 hourல இதை முடிக்கணும், அடுத்த 2 hours, டோட்டலாக 3 hoursன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஃபஸ்ட் ஹவரில் வந்துட்டு அந்த 50 கொஸ்டின்ஸ், அந்த அடுத்த செகண்ட் ஹவரில் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 8 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ், அப்போ 5 × 10 50 மார்க்ஸ், டோட்டலாக 50 மார்க்ஸ்க்கு இதில் எழுதணும். அப்போ அந்த 1 word ஒரு 50 மார்க்ஸ், இது ஒரு 50 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ் வந்துருச்சா. அப்போ இந்த 8 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, இதில் அவுட் ஆஃப் 8 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 8 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புக்கில் உள்ள கொஸ்டின்ஸை வந்து அப்படியே கேட்பாங்க, அப்படியே என்ன செய்யணும், அதை ரிமெம்பர் பண்ணி அதை எழுதணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் 3 hours சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதில் செக்ஷன் ஏ வந்துட்டு 1 hour, செக்ஷன் பி 2 hours. அப்போ இந்த செக்ஷன் ஏல டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் கேட்கும், 50 கொஸ்டின்ஸ், அதுவும் ஒவ்வொரு யூனிட்டில் 5 கொஸ்டின்ஸ். அப்போ அங்கே வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ அதில் இருந்துட்டு ஒவ்வொன்றிலையும் 5 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஈச் 1 mark, டோட்டலாக 50 மார்க்ஸ் வருது செக்ஷன் ஏல. அப்போ இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. அப்போ இந்த பேப்பர் 2, சரிங்களா, பாருங்கள், the questions from section B of
பேப்பர் 2 ஷால் பி ஃப்ரம் த நெக்ஸ்ட் 4 ஹையர் ஆர்டர் லெவல்ஸ். அப்போ இந்த செக்ஷன் ஏ வந்து ஓகே, செக்ஷன் ஏ வந்து நார்மலாக கேட்பாங்க. இந்த ஒன் வேர்ட் தானே, அப்போ அது நார்மலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நார்மலாக எல்லா டிஆர்பிலையும் கேட்பாங்களா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதில் உள்ள கொஸ்டின்ஸ். இப்போ இந்த செக்ஷன் பி, பேப்பர் 2ல் செக்ஷன் பி இருக்குது. அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த செக்ஷன் பி ஆஃப் பேப்பர் 2 ஷால் பி ஃப்ரம் நெக்ஸ்ட் 4 ஹையர் ஆர்டர் லெவல்ஸ். அதாவது அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங். அப்போ இந்த 4ஐயும் பேஸ் பண்ணி அந்த பேப்பர் 2 செக்ஷன் பியில் கேட்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல செக்ஷன் பி இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இல்லையா, இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. அப்போ இந்த 8 கொஸ்டின், அவுட் ஆஃப் 8 கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ். அப்போ 5 × 10 15 மார்க்ஸ். சரிங்களா? அப்போ இங்கேயும் செக்ஷன் பியில் பார்த்தோம் இல்லையா, பேப்பர் 1 செக்ஷன் பியில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இது வந்துட்டு என்ன லெவல், அதாவது அந்த ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுக்கப்புறமா இந்த இதில் உள்ள செக்ஷன் பி, பேப்பர் 2ல் உள்ள செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹையர் ஆர்டர் லெவல்ஸ், அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்போது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 மார்க்ஸ், பேப்பர் 1ல் 100 மார்க்ஸ், அதுக்கப்புறமா பேப்பர் 2ல் ஒரு 100 மார்க்ஸ் இல்லையா. அப்போ டோட்டலாக 200 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் இன்டர்வியூ. அப்போ இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் வைக்கிறாங்க. இன்டர்வியூவில் 30 மார்க்ஸ், டோட்டலாக 230 மார்க்ஸ். அதுக்கப்புறமா இதில் இந்த இன்டர்வியூ இருக்குது இல்லையா, இந்த இன்டர்வியூ. அப்போ அந்த இன்டர்வியூவில் அந்த 30 மார்க்ஸ் வந்து எப்படி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கண்டென்ட் சரிங்களா, அதாவது whether the candidates present relevant and well organized subject material, நல்ல ஒரு தெளிவாக கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறாப்லையா, அது ஒன்று. அடுத்தது இந்த டெலிவரி எப்படி கிளியர், அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஆடியபிள், ஆன்சர் பண்ணும்போது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிள் வேல, இல்லைன்னா நல்ல ஆடியபிள் சவுண்டாக ஆன்சர் பண்ணுறாரா. அதுக்கப்புறமா இந்த இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜில் எப்படி ப்ரொஃபிஷியண்டாக இருக்காப்லையா. அடுத்தது பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், whether the candidate is confident and possesses calm disposition. ஓகே, அப்போ அவங்களுடைய கேரக்டர்ஸை செக் பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூ டைமில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு டோட்டலாக 30 மார்க்ஸ் வருது. அப்போ 200 மார்க்ஸ் நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு 30 மார்க்ஸ், டோட்டலாக 230 மார்க்ஸ். அதுக்கப்புறமா இந்த ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ எடுத்தோன்னா பாஸ், அதை பார்த்தீங்கன்னா 40%. ஜென்ரல் கேட்டகரிக்கு 40% மார்க்ஸ் எடுத்தால் போதும், அவங்க வந்து இந்த இன்டர்வியூக்கு எலிஜிபிள். அடுத்தது 30% ஃபார் த அதர் கேட்டகரிஸ். அப்போ அடுத்த கேட்டகரிஸ்க்கு எல்லாமே 30% எடுத்தால் போதும், அவங்க வந்து இந்த இன்டர்வியூக்கு எலிஜிபிள். அதாவது மினிமம் மார்க்ஸ் இல்லையா, மினிமம் மார்க்ஸ் வந்து இவ்வளோ எடுக்கணும். அதுக்கு கம்மியாக எடுத்தாச்சுன்னா அவங்கள வந்துட்டு நிச்சயம் பண்ணிட்டாங்க இன்டர்வியூக்கு, அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கெஸ்ட் லெக்சர். அப்போ இந்த கெஸ்ட் லெக்சருக்கு ஒரு சின்ன வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதாவது 15 மார்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 30 மார்க்ஸ் இல்லையா, அப்போ இதை 30 மார்க்ஸை 2ஆக பிரிச்சிடுறாங்க. அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ, அப்போ இந்த 11 மாதத்துக்கு எவ்வளவு 2 மார்க்ஸ். அப்போ எத்தனை மந்த் இருக்கோ அவங்களுக்கு அத்தனை 2 மார்க்ஸ் போடுறாங்க. அதாவது மேக்ஸிமம் 15 மார்க்ஸ். 15 மார்க்ஸ்க்கு மேலே அவங்க போடலை. இப்போ 15 மார்க்ஸ் இவங்க வந்து இப்போ வந்து சப்போஸ் 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா, 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கெஸ்ட் லெக்சராக. அப்போ அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். அப்போ 15 மார்க்ஸ் அவங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ரிமைனிங் 15 மார்க்ஸ் தான் என்ன செய்வாங்க, இந்த வைவா ஓஸ்க்கு எடுத்துப்பாங்க. வைவா ஓஸில் இவங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த 4 கேட்டகரி இருக்கு இல்லையா, இதை வந்து 15ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. 15ஆக பிரிச்சுட்டு அதில் மார்க் போடுறாங்க சரிங்களா. அப்போ இந்த கெஸ்ட் லெக்சருக்கு இது ஒரு அடிஷ்னல் வெயிட்டேஜ் சரிங்களா. அப்போ அதிகமான மார்க்ஸ் வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சரிங்களா. அப்போ பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 15, அடுத்து வைவா ஓஸுக்கு ஒரு 15, டோட்டலாக அவங்களுக்கு வந்துட்டு 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், கெஸ்ட் லெக்சராக வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த மார்க்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த இதை ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும் இல்லையா. அவங்க வந்து இந்த மாதிரி பிஜி வித் 50% மினிமம் மார்க் பிஃபோர் 1991,
அதுக்கப்புறமா 1999 1991 டு இந்த கேட்டகரியில் அவங்க வந்து பிஜி வித் நெட் செட் பாஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்த பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருந்தேன்னா நெட் ஸ்லெட்டில் வந்து எக்ஸாம்ஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் அவங்க இருக்கணும் இல்லையா? அதாவது பிஜி வித் நெட் ஸ்லெட் இல்லைன்னா பிஹெச்டி அவங்க வச்சுருக்கணும். அப்போ வச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கெஸ்ட் லெக்சராக அவங்க வேலை செஞ்சுருக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக கணக்கில் எடுத்துப்பாங்க சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது கடைசியாக இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுறாங்க சரிங்களா? அப்போ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் படிக்கணும் சரிங்களா? அப்போ இந்த தமிழ் லாங்குவேஜ் ஜிகே இருக்குது. அப்போ இதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தான் எடுத்துக்கிறாங்க சரிங்களா? முந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அந்த டெஸ்ட் இருக்குல்ல அந்த மார்க்ஸை இது கூட சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டுக்கிறாங்க சரிங்களா? இதில் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து 200 மார்க்ஸ்க்கு மொத்தமாக இதில் போட்டாங்க. ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா ஜிகே சரிங்களா? இது எல்லாமே ஜிகே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்போ உள்ள அந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தாலே போதும், ஜிகே ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த தமிழ் லாங்குவேஜ், இப்போ தமிழ் லாங்குவேஜுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிக்கணும். இல்லைன்னா இது வந்து பிஜி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால இந்த 12th ஸ்டாண்டர்டில் உள்ள அந்த தமிழை கேட்கலாம். ஒன்று 10th நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும், இல்லைன்னா 12th தமிழை படித்தா போதும், இந்த 25 கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 25 தமிழ், 25 ஜிகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், இந்த செக்ஷன் பி இந்த ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அடுத்தது இந்த செக்ஷன் ஏ, பேப்பர் 2 செக்ஷன் ஏல 50 கொஸ்டின், அது எல்லாமே சப்ஜெக்டில் நார்மலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதில் ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ். அடுத்தபடியாக இந்த செக்ஷன் பி எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இந்த அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங், இதில் வந்துட்டு 50 மார்க்ஸ். டோட்டலாக 200 மார்க்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு வைவா ஓஸ் ஒரு 30 மார்க்ஸ். டோட்டலாக அப்போ எவ்வளோ ஆச்சு, 230 மார்க்ஸ் எடுக்கணும். இந்த 230 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் அந்த போஸ்டிங்கை போடுறாங்க சரிங்களா? அப்போ இதுதான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன், இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லை. அப்போ இந்த பேசிக்கில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடலாம், இந்த 200 மார்க்ஸுக்கு நீங்கள் மேலேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா? ஓகே. அப்போ நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அது மூலமாக எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லைன்னா கால் பண்ணி எனக்கு கேட்டுக்கிடலாம் சரிங்களா? அப்போ இந்த தடவை ஃபுல் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அதே போல் எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா? அதனால் கிளாஸஸ் போயிட்டுருக்குது, ஃபஸ்ட்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த எக்ஸாம் ஏதாவது சப்போஸ் இதில் இல்லைனாலும் அது பாலிடெக்னிக் எக்ஸாம் இருக்குது, பிஜிடிஆர்பி இருக்குது, யூஜிடிஆர்பி இருக்குது, இதில் படிக்கக்கூடியது அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.